I'm really worried about my future here in Canada. எல்லோருக்கும் வணக்கம். அண்மையில் இந்திய மாணவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருந்தார்கள். அதாவது கனடா அரசாங்கத்தால் ஒரு நியூஸ் ஒன்று வெளிவந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், ஸ்டூடெண்ட் விசாவில் கனடாவில் தங்கியிருந்து படிப்பவர்கள் இனி தங்கியிருந்து படிக்க முடியாது. விசா காலம் முடிந்தவுடன் அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாகவும், அவர்கள் பிஆருக்கு அப்ளை பண்ண முடியாததா, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணினாலும் அது கிடைக்காது என்ற மாதிரி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதுபோக அது நடைமுறைக்கு செப்டம்பர் 22க்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் பெர்மிட்டில் இங்கே வேலை செய்பவர்களும் அந்த ஒர்க் பெர்மிட் காலம் முடிவடைய போய் நாட்டை விட்டு படிக்கிற வேணும் என்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இப்போ கனடா அரசாங்கம் இந்த சட்டத்தை கொஞ்சம் இறுக்கி உள்ள போல் தெரிகிறது. என்னென்னு சொன்னால், கனடா பொறுத்தளவில் இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. கனடிய இளைஞர்களும் சரி, கனடிய குடிமகனுக்கு இவர்கள் இந்திய மாணவர்கள் இங்கே வேலை செய்வதனால் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் கனடியர்களுடைய வேலைவாய்ப்பை தட்டி பறிப்பதாக கனடிய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள். அதை நீங்கள் பின்வரும் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்னு சொன்னால், அவர்கள் சொல்லுவோம் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். இப்போது இந்திய மாணவர்கள் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், தங்களை நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, தாங்கள் இவ்வளவு 30 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணி இந்த நாட்டுக்கு தங்கள் படிப்புக்கு டியூஷனுக்கு காசு கொடுத்து இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். இங்கே பொருளாதாரத்தில் தாங்களும் இவ்வளோ காசை கொண்டு வந்து நாட்டுக்கு போட்டிருக்கிறோம், எங்களை இப்படி நடுக்கையில் விடக்கூடாதுன்னு அவர்களை நியாயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்கம் கேட்பதாக தெரியவில்லை. அவர்கள் இந்த வீத ஆச்சாரத்தை குறைச்சிருக்கிறார்கள். இதோட சொன்னால், இப்போ முதல் 20% ஸ்டூடெண்ட் வந்தால் இப்போது 10%ஆக குறைச்சிருக்கிறார்கள். இது நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ பிஆருக்கு அப்ளை பண்ணி போட்டு இருக்கிறவர்களுக்கும் அது கிடைப்பதற்கான சான்ஸு கிடைக்காது. என்று சொன்னால், இவர்கள் நாட்டை விட்டு திருப்பி அனுப்பதற்கான ஒரு செய்தி தான் இப்போ கொண்டிருக்குது. அது போக அது மட்டும் இல்லை, இப்போ கனடா பொறுத்தளவில் இப்போ ஒன்டாரியோ மாகாணத்தில் இப்போ வீட்டு வாடகை எல்லாம் நிறைய அதிகரிச்சிருக்கு. இப்போ சொல்ல போனால், ஒரு 2 பெட்ரூம் எங்கேயாவது நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேண்டணும்னு சொன்னால் 2000க்கு மேலே தான் பார்த்து வேண்டணும். 2000 சொன்னால் ஒரு சராசரி குடும்ப தலைவனுடைய சம்பளம், ஒரு மாதத்து சம்பளம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், இப்படி வீடு வாடகை கூடியிருக்கு. அதுபோக பொருளாதார, அதாவது எல்லா விலைவாசியெல்லாம் கூடியிருக்குது. அப்போ அதனால் இவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ இந்தியா மாணவர்கள் மட்டும் இல்லை, ஏஷியா, இப்போ இந்தியாவில் இவ்வளோ சனம் வந்திருக்குன்னு சொன்னால், வேறு நாடுகளில் பிலிப்பைன்ஸ், அதுபோக சைனா, மற்றது ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலேருந்தெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் பெருந்தொகையாக வந்தது இந்தியாவிலிருந்து தான். இப்போ இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இந்தியா மாணவர்கள் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த மாணவர்களை உங்களுக்கு காலம் முடிவடைந்தவுடன் நீங்கள் நாட்டுக்கு திரும்ப போகணும், பிஆருக்கு கிடைப்பதற்கு சான்ஸ் இல்லை, இந்த மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. இதே மாதிரி ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி வரவங்க கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க. என்னென்னு சொன்னால், நர்சிங் முடித்தவங்க, கார்பெண்டர், வேலை தெரிஞ்ச அனுபவம் உள்ளவங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸான படித்த மற்ற கார்பெண்டர், மெக்கானிக் அப்படியான ஆட்களை தான் கனடாவுக்கு எடுக்க போவதாகவும், அதுவும் டெம்பரரி முறையில் தற்காலிகமான விசாவில் தான் எடுக்க போவதாகவும் அண்மையில் செய்திகள் வரை கொண்டிருக்கிறது. இது எப்படியோ இந்த டூரிஸ்ட் விசாவில் வராக்களுக்கும் அதான் பிரச்சனை. எப்போ வரும் போல் இருக்குது. என்னென்னா, டூரிஸ்ட் விசாவில் வரவங்களுக்கும் இதே நிலைமை வரலாம். ஆனால் டூரிஸ்ட் விசாவில் இங்கே வேலை செய்யலாம்னு இவங்க நினைச்சு கொண்டு வராங்க. இங்கே அகதி அந்தஸ்து 15 ஓட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி இங்கே வேலை செய்து கொண்டிருக்காங்க. இது நாட்டுக்கு சட்டத்தின்படி அப்படி செய்யலாம். ஆனால் இந்த கேஸ் அவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையாண்டு அதை பின்னுக்கு தான் இருந்து பார்க்கணும். என்ன சொன்னது, ஏஜென்சி மேலே ஊரில் இருந்து வேலை வாய்ப்பு எல்லாம் இங்கே கிடைக்கும், உங்களுக்கு போன உடனே வேலை வாய்ப்பெல்லாம் நாங்கள் ஒழுங்கு பண்ணி தருவோம் எல்லாம் சொல்லித்தான் நீங்கள் காசு பண்ணி கொண்டு இங்கே அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரையும். அது ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்த உடனே அவர்களுக்கு வேலை ஒன்று இங்கே ரெடியாக வண்டி இருக்க போவதில்லை. என்று சொன்னால், இவர்களுக்கு இங்கே இருக்கிற நிலைமை எங்களுக்கு தான் தெரியும். என்று சொன்னால், இது ஏஜென்சிக்கும் அந்த புரோக்கருக்கும் அது பேங்குக்கும் தான் கமிஷன் வழியாக இவங்க டூர் விசாவில் வாரான்னு சொன்னாலும் அந்த பேங்கில் ஒரு லோன் எடுத்து காட்டித்தான் மாறாங்க. அந்த லோனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து தான் இவங்க வேண்டுறாங்க. அதே போல் இங்கே வந்த உடனே இங்கே அகதியாக பதியணும்னு சொன்னால் $5000 $6000 கட்டித்தான் லோயரை வைக்கிறாங்க. அதுக்கும் இவர் தான் காசு கொடுக்கணும். யாருக்கு? லோயருக்கு காசு கொடுக்கணும். என்னென்னா, இவற்றை கேஸ் முடியுமானாலும் இவற்றை செலவு தான்
லோயர். அதுபோக இவர் வாடகைக்கு இருக்க வேணும்னு சொன்னால் இவருக்கு வீட்டு வாடகை கட்டணும். அதுபோக வீட்டு வாடகையும் சரி, மருத்துவம் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, இவருக்கு கேஸ் அகதி அந்தஸ்து பதிஞ்சால் இவருக்கு டெம்பரரி பெர்மிட் ஒன்று கொடுப்பாங்க, வேலை செய்யலாம்னு சொல்லி அந்த பெர்மிட்டை காட்டி மெடிக்கல் எதுவும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் செய்யலாம் சரியா. ஆனால் கேஸ் எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ விசாரிப்பாங்களான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ சூழ்நிலையில் டூரிஸ்ட் விசா நிப்பாட்டிய மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன சொன்னால் இப்போ டூரிஸ்ட் விசாவையும் கொஞ்சம் இறுக்கி போட்டாங்க போல் இருக்கு. என்றால் நிறைய பேருக்கு ஃபிங்கர் பிரிண்டை கூப்பிட்டுருக்காங்க, ஸ்ரீலங்காவில் கூப்பிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு கூப்பிடையில் விசா கொடுக்கையில் சில பேர் அப்ளிகேஷன் பார்க்காம வச்சுருக்காங்க. அப்படி எல்லாம் நிறைய கேஸுகள் இருக்குது. இப்போ யாரோ எப்படியோ, ஆனால் இங்கே கனடாவை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. கனடாவில் இருக்கிற இளையோர்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியாகி கொண்டிருக்குது, வேலைவாய்ப்பு குறைந்து கொண்டிருக்குது. அதுபோக பொருளாதாரம் உண்மையில் விழுந்து கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ வாடகைகள் கூடியிருக்கு, பொருட்கள் சாமான்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலை கூடிக்கொண்டே போகுது. அது ஒரு இங்கே இருக்கிறவங்கள தெரியும். நீங்கள் புதுசாக இங்கே நீ ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு சொன்னால் நிறைய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள், அதாவது படிக்கிற பிள்ளைகள், அதாவது 12, 15, 17 வயசு பிள்ளைகள்னு சொன்னால் இங்கே படித்து நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் அது ஒரு பேரண்ட்ஸோ இல்லை யாராவது இருந்தால் பொன்சு பண்ணி இங்கே கூப்பிட்டு வரலாம். அன்றைக்கி ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே படிச்சுன்னு சொன்னால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. என்னென்னா இப்போ சட்டத்தை இறுக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டேன். ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு பிஆர் கிடைக்க போகிறதில்ல. என்னென்னு உங்களை விசா முடியும், உங்களை திருப்பி அனுப்பி போடுவாங்க. யாராவது இங்கே வாரதாக இருந்தால் தயவுசெய்து யோசிச்சு போட்டு திரும்புவாங்க. இப்போ இந்த இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட் விசா அப்படித்தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் நீங்களே பாருங்கள், சில இதில் வீடியோவில் உங்களுக்கு நினைச்சி விடுறேன். இதோட இங்கே அநேகமாக கனடிய ஒரிஜினல் கனடியன்ஸ் இதை விரும்ப மாட்டாங்க. இப்போ இங்கே நிறைய பேர் பார்த்தால் மெக்டொனால்டோ சரி, டிமோட்டனோ சரி, இல்லை சின்ன எங்கேயாவது கடையிலோ சரி, எங்கே போனாலும் இந்தியன்ஸாக வேலை செய்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது கனடிய இளையோர்களுக்கு இது பாதிப்பாக இருக்குது. குறைஞ்ச முதலாளிமாக இருக்கும், இந்த ஏஜென்சிமாக இருக்குன்னு தான் இங்கே லாபம். என்னென்னு சொன்னால் முதலாளிமார் இவர்களை, இந்திய மாணவர்களை குறைஞ்ச ஊதியத்தில் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அவர்களுக்கு அதில் லாபம் இருக்குது. அதே போல் இங்கே ஏஜென்சி மேர் அனுப்புகிற ஏஜென்சி மேர்ன்னு சொல்கிறாங்க, புரோக்கர் மேர். நீங்கள் அங்கே ஒரு புரோக்கருக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுப்பீங்க, கொடுத்து தான் இந்த பேங்கில் இருக்கிற காசுகளை காட்டி உங்களை இன்கம் காட்டி எல்லாம் அங்கே பேங்கில் இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனக்கு நான் திரும்பி போவேன்ட்டு உத்தரவாதம் சொல்லி தான் நீங்கள் வாரீங்கள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் லாபம். ஆனால் அவங்க கமிஷன் அடித்து போட்டு அவங்க பேச இருந்துருவாங்க. ஆனால் பாதிக்கப்படுற நீங்கள்லாம் இங்கே நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அது போக இப்போ நாட்டை சட்டத்திட்டம் எல்லாம் உருக்கி கொண்டு வராங்க. யாராவது கனடா வருவதாக இருந்தால் ஜோதிச்சு போட்டு வாங்கோ. என்று சொன்னால் நிலைமை ரொம்ப மோசம். இனி நாளடைவில் எப்படி மாறும்னு தெரியாது. இதுக்கும் நியூஸில் பாருங்கள், தேவைன்னு சொன்னால் கனடியன் வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது என்னுடைய ஷார்ட் வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.